வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சேனல்ல ஒரு முக்கியமான பதிவுங்க. என்னுடைய பூஜை ரூம்ல நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன். நான் ரொம்ப ரசிச்சு பூஜை பண்ற ஒரு ஆம், இடம் தாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த பூஜை ரூம். எப்போ எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்படின்றத விட ரொம்ப அந்த பூஜை சாமானுங்கள் எல்லாம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்து க்ளீன் பண்ணி எனக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே அந்த ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். இதில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாரணாசியில இருந்து வாங்கிட்டு வந்த பொருட்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த 3 முகம் ருத்ராட்சம் வந்து 3 வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்டு குட்டீஸுக்காக இது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து காலபைரவரோட கோயிலில் வந்து இந்த கயிறு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ருத்ராட்சமும் நான் அங்கேயே வாங்கினேங்க. ஒரிஜினல் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். இது எல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். அடுத்தது வரலட்சுமி பூஜைக்காக யூஸ் பண்ண வளையலுங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணலைங்க. சாமிக்கு வச்சுட்டு அப்படியே வந்து அந்த வளையலுங்கள்லாம் எடுத்து இந்த அந்த குட்டி பானைங்கம் இருக்குது, அந்த பானைங்க மேலே இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். அதுக்கடுத்து இங்கே வந்து லக்ஷ்மி குபேரருடைய ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவுக்கு வந்து எப்போவுமே இந்த ஆரம் இந்த மணியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறது. அதுக்கடுத்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னங்க, இன்றைக்கி வந்து நான் அலங்காரம் பண்ணியிருக்கிற பூ எல்லாமே வந்து எங்களுடைய தோட்டத்திலேயே பூத்த பூவுங்க. ஸோ எதுவுமே நான் வந்து வெளியே வாங்கலை. இந்த செவ்வரளி, ரோஜா வந்து ஒரு 20-30 பூ பூத்துருக்குங்க. ஒரு 2 நாள் சேர்த்த பூ தான் இது. நிறையவே பூத்துருக்கு. அதனால் வந்து நான் நிறைய தாராளமாக ரோஜாவை வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வரளி, ரோஜா, மல்லி இது வந்து எங்கள் தோட்டத்திலேயே பூத்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த பூ வச்சு தான் நான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இங்கே வந்து பாருங்கள் சோழி. அந்த சோழியோட லக்ஷ்மியை வந்து சங்கு வச்சு கூட வந்து ஒரு விரலை மஞ்சளை வச்சு நான் மகாலட்சுமியை வந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன். ரோஜா வந்து மேலே வச்சுருக்கேங்க. அதுக்கடுத்து இந்த காய் வந்து இந்த மாசிக்காயா ஜாதிக்காயான்றது எனக்கு தெரியலைங்க. ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது. இது வந்து காலபைரவர் கோயிலில் வந்து நாங்கள் பிரசாதம் வாங்கும்போது அதில் சேர்ந்து வந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து அன்னபூரணி தேவியையும் கிருஷ்ணரையும் ஒரு பாக்கு மட்டையில் வந்து வச்சுருக்கேங்க. கீழே வந்து நெல் கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து வரலட்சுமி பூஜை செஞ்சதுனால நான் வந்து கடுக்காய், ஜாதிக்காய், அதுக்கப்புறம் வந்து விரலை மஞ்சள், அந்த நம்ம பூசிக்கிற மஞ்சளும் கொட்டைப்பாக்கு இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு கண்ணாடி பவுலில் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி இங்கே வச்சுருக்கேங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து வளையல், பச்சை கலர் வளையலும், ஜவ்வாது, வாசனை திரவியெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். உப்பு பானை எப்போவுமே வந்து நிரந்தரமாக உப்பு பானை இருக்கும். இந்த மல்லி கூட எங்கள் தோட்டத்து மல்லி தாங்க. உப்பு பானையும் அங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து குலசாமியை வச்சுருக்கேன். இங்கே மேலே வந்து வெட்டி வேர் வாங்கி வந்து முருகருக்கு வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான ஃபோட்டோங்க. இதில் எல்லாமே வந்து அந்த ரொம்ப டீப்பாக மந்திரங்களோடு கூடிய ஒரு முருகரோட ஃபோட்டோ வந்து மேலே வச்சுருக்கேன். செவ்வரளி பூ சேர்த்து வச்சுருக்கேங்க. இங்கே வந்து கோமாதா பாலாடையில் வந்து நான் இந்த இது வச்சுருக்கேங்க. இது வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. லிங்கம் மாதிரியே இருக்குங்க இந்த கல் பார்க்குறதுக்கு. இந்த கல்லுக்கு வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தீபம், கஜலக்ஷ்மி தீபம். என்னதான் கஜலக்ஷ்மி தீபம் வெளியில் இருந்தாலுமே நான் மண் விளக்கில் தாங்க நான் தீபத்தை ஏற்றி வைக்கிறது. அதுக்கு அடுத்து அப்படியே வந்து மேலே பெருமாளோட லக்ஷ்மி தேவியோடு சேர்த்த பெருமாள் என்னை வந்து பூக்களோட அலங்காரமெல்லாம் செஞ்சு அதுக்கு அடுத்ததாக வந்து இங்கே வந்துங்க இந்த இந்த உட்டில் வந்து ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 20 ரூபி 50 ரூபி காசு வச்சு வச்சுருக்கேன். மேலே வந்து மயில் இறகு, எப்போவுமே என்கிட்ட மயில் இறகும் கருங்காலி குச்சியும் வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து இங்கே வந்து கணபதியோட எல்லா உருவமும் சேர்ந்த ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். பிரமிடோட உருவம். அடுத்து வந்து கோமாதா, இங்கே ஒரு கோமாதா வச்சுருக்கேன். இங்கே வந்து குபேரருடைய யந்திரங்க. இந்த ஒரு இது வந்து நான் வந்து இங்கே வாரணாசியில் வந்து எனக்கு கொடுத்தாங்க. பாருங்கள், குபேரரது வந்து வாரணாசியில் கொடுத்தாங்க. இந்த மாதிரி யந்திரம் இருக்கிற மாதிரி. ஸோ இதை வந்து நான் இந்த குபேரர் சிலையாண்டியே வந்து அந்த யந்திரத்துக்கிட்டவே வந்து வச்சுருக்கேன்.
அதுக்கு அடுத்து வந்து எங்கள் வீட்டு சாமி, அதுக்கு அடுத்து வந்து இங்கே பார்த்திங்கன்னா நாகபந்தம், இங்கே வந்து லக்ஷ்மி தேவியை வந்து யானைகளோடு சேர்ந்து லக்ஷ்மி தேவி பூ அலங்காரம் பண்ணியிருக்குங்க. இதுதாங்க எங்களுடைய பூஜை ரூம். நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செஞ்சுருக்கிற பூஜை. இந்த பலகையை பற்றிங்க, இந்த மனையை பற்றி நான் சொல்லணும்னா தேக்கில் செஞ்சு இருக்கிற மனைங்க இது. இந்த மனையில் என்னென்னா இப்படி எடுத்துகிட்டு பார்க்கணும்னா ஸ்வஸ்திக்கு, இது வந்து ஸ்வஸ்திக்கு கையிலே வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து வேணும் எனக்கு வந்து தேக்கில் தான் நான் வந்து சாமியை உட்கார வைக்கணும், வீட்டில் ரெகுலராக பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வந்து தேக்கில் நான் செஞ்சுக்கிட்ட மனைங்க. ஒரு 650 ரூபாயிலேருந்து 800 வரைக்கும் வந்தது எனக்கு அப்போது. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் செஞ்சு, ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும், நல்லா வெயிட் இருக்குங்க. இந்த மனையை எடுத்துட்டு மஞ்சளெல்லாம் பூசி பன்னீரும் சந்தனமும் சேர்ந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து வந்து இந்த மனையில் வந்து நல்லா பூசி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருக்கேங்க. நம்ம பூஜை ரூமில் வந்து கண்ணாடி வைக்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக இங்கே வச்சுருக்கேன். இப்படி பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடியில் வந்து பிரதிபலிக்கிறது வந்து எல்லாமே பல மடங்காக பெருகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கள் பூஜை ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுதாங்க எங்களுடைய பூஜை ரூம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.